நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனியில் ரூடோங்கிற பிளேஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம இறங்கி போகணும். ஸோ இங்கே பாருங்கள், அங்கே தான் வந்து கொஞ்சம் வீடு இருக்குது, மற்றபடி சுற்றி பாருங்களேன். ஸோ ஃபுல் எம்டி லேண்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங்கும் வந்து சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 6 monthsலேருந்து 1 year வரைக்கும் வர்றவங்க கூட இருக்காங்க. ஸோ இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து எல்லா வீட்லேயுமே வந்து அவங்க வந்து கார்டனிங்க்குன்னு வந்து சுற்றிலும் நிறையா ஸ்பேஸ் விட்டு அதுக்குன்னே வந்து நிறையா இது பண்ணுவாங்க. ஸோ கார்டனிங்க்கு வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுப்பாங்க இங்கே. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜெர்மனியில் ரூடோங்கிற பிளேஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன வில்லேஜுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த வில்லேஜில் வந்து என்னென்ன இருக்குது, ஸோ இங்கே இருக்கிற வில்லேஜில் வந்து ஃபார்மிங் எப்படி பண்ணுறாங்க, முக்கியமாக வந்து இங்கே வந்து ஒரு ஹார்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஸோ அது வந்து எப்படி இருக்குது, அது எல்லாமே வந்து இங்கே பார்க்க போகிறோம். ஸோ என் பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக எம்டி, ஃபுல்லாக க்ரீன்லேண்டாக தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம இந்த சைடு போயிட்டு அங்கே உள்ள என்னென்ன இருக்குது, கொஞ்சம் வீடு வந்து ரொம்ப அதிகமாக இருக்காது, கொஞ்சம் சின்ன சின்ன வீடு ப்ளஸ் வந்து ஒரு மெயினாக வந்து ஒரு ஹார்ஸ் ஃபார்ம் மட்டும்தான் இருக்குங்க மெயினாக. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு வந்து நம்ம உள்ளே போய் விசிட் பண்ணலாம். வாங்க போகலாம். ஸோ இது பாருங்கள், இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து க்ரீன்லேண்டாக தான் இருக்குது. ஸோ அந்த சைட்லாம் வந்து நிறையா ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃபார்மிங் மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த சைட்லாம் வந்து வெறும் எம்டியாக தான் இருக்குது மோஸ்ட்லி லேண்டு. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா வந்து அங்கே வந்து ஹார்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹார்ஸ் ஃபார்ம் தான் வந்து விசிட் பண்ண போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும், ஸோ அங்கே ஆல்ரெடி வந்து ஹார்ஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம இறங்கி போகணும். பாடி வந்தாச்சு. ஸோ இங்கே பாருங்கள், அங்கே தான் வந்து கொஞ்சம் வீடு இருக்குது, மற்றபடி சுற்றி பாருங்களேன். ஸோ ஃபுல் எம்டி லேண்டு. ஸோ ஹார்ஸ் ஃபார்ம் வந்து அங்கே இருக்குது. ஸோ அங்கேருந்து இந்த இது ஃபுல்லாமே வந்து ஹார்ஸ் ஃபார்ம் தான் வச்சுருக்காங்க. ஓகே, ஃபைனலாக ஹார்ஸ் ஃபார்ம் பக்கத்தில் வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஹார்ஸஸ் இருக்குன்ட்டு.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங்கை வந்து சொல்லித்தராங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர் வரைக்கும் வர்றவங்க கூட இருக்காங்க. ஸோ நமக்கு எப்படின்னா வந்து இப்போ நம்ம இவங்ககிட்ட வந்து ஹார்ஸ் ரைடிங் வந்து கற்றுக்கிறக்கு வந்தோன்னா வந்து நமக்குன்னு வந்து ஒரு ஹார்ஸ் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து நம்ம எப்போல்லாம் வந்து இங்கே ட்ரைனிங்க்கு வரமோ வந்து ஸோ நமக்கு அலோகேட் பண்ண ஹார்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து ரைட் போயிட்டு வரலாம். ஸோ இனிஷியல் ஒரு ஃபியூ டேஸ் தான் வந்து அவங்க பேசிக் சொல்லி தருவாங்க. லைக் எப்படி ரைட் பண்ணணும், அந்த ஹார்ஸ்க்கு வந்து எப்படி பழகணும், ஸோ அதுக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் வந்து இனிஷியலாக வந்து பேசிக் சொல்லி தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்போல்லாம் வந்து இங்கே கிளாஸுக்கு வரமோ நம்மளாக தான் வந்து ஹார்ஸை வந்து நம்ம கொடுத்துருக்க ஹார்ஸை வந்து எடுத்துகிட்டு ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாக வந்து எம்டி லேண்ட் தான். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம ரைட் போயிட்டு வரணும். ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1 ஹவருக்கு வந்து 10 to 20 யூரோஸ் வரைக்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், வெயில் அடிச்சுட்டே மழை பெய்யுது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிற நிறையா ஹார்ஸஸ் வந்து ப்ரைவேட் ஹார்ஸஸ், அதாவது வந்து வீட்டில் வந்து ஹார்ஸ் வளர்க்க முடியாதவங்க வந்து ஹார்ஸ் ரைட் பண்ணணும், ஹார்ஸ் ரைடிங் வந்து ரொம்ப விருப்பம் உள்ளவங்க வந்து ஹார்ஸ் வாங்கி வீட்டில் வளர்க்க முடியாது, மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க வந்து இவங்கக்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்து ஹார்ஸ் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு ஸோ அவங்களுக்கு எப்பப்போலாம் வந்து அந்த ஹார்ஸ் தேவையோ இவங்க வந்து இங்கே வந்து அவங்களோட ஹார்ஸை வந்து எடுத்து இங்கே வந்து ரைடிங்கோ இல்லை வந்து அவங்க வந்து பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து ஹார்ஸ் ஃபார்மிங் பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து வில்லேஜுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இங்கே தான் வந்து கொஞ்சம் ரெசிடென்ஸ் ஏரியா இருக்குது. ஸோ இதை பார்க்கலாம் நம்ம. பாருங்கள், இந்த வில்லேஜ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே வந்து யாருமே இல்லை, எல்லாருமே வந்து வீட்டில் தான் இருக்காங்க. ஜெர்மன் ஃப்ளாக் இருக்குது. ஸோ இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா வந்து எல்லா வீட்லேயுமே வந்து அவங்க வந்து கார்டனிங்க்குன்னு வந்து சுற்றிலும் நிறையா ஸ்பேஸ் விட்டு அதுக்குன்னே வந்து நிறையா இது பண்ணுவாங்க. ஸோ கார்டனிங்க்கு வந்து நிறையா முக்கியத்துவம் கொடுப்பாங்க இங்கே. ஸோ சம்மர் டைமில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கார்டனிங்க்கு வந்து அவங்க நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து சன்ஃப்ளவர். ஸோ இந்த கார்டனில் பாருங்கள் நல்லா டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாக்டாக வந்து வில்லேஜ்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம அதை விட்டு கொஞ்சம் வந்து தள்ளி வந்திருக்கோம். ஸோ வில்லேஜுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு சிட்டின்னு கூட சொல்லலாம் அதை. ஸோ ரொம்ப சைலண்ட்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா வந்து வீடு எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து இதுக்கு தான் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த டெரஸ்லாம் வச்சு கட்ட மாட்டாங்க. ஸோ ரூஃப் வந்து இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து வின்டர் டைம்லலாம் வந்து டெரஸ் மாதிரி வச்சிங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கோல்டு வந்து உள்ளே இறங்கிடும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி இதில் தான் வந்து அவங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க.
இது என்ன ஃப்ரூட்டுன்னு தெரில, பார்த்தா பாருங்கள் இந்த ட்ரீ ஃபுல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் தான் இருக்குது. அவக்காடோ மாதிரி இருக்குது, பட் எக்ஸாக்டாக தெரியல எனக்கும் இது. ஸோ இதில் என்ன நல்ல விஷயம்னு பாருங்கள். ஸோ இது வந்து ரெசிடென்ஸ் ஏரியா தான், பட் இருந்தாலும் பாருங்கள் எவ்வளோ ட்ரீஸ் வந்து இங்கே வைக்கிறாங்கன்னு. ஸோ வீட்டை சுற்றியுமே வந்து ஃபுல் கார்டனிங் ப்ளஸ் வந்து ட்ரீஸ் தான் வச்சுருக்காங்க நிறையா. இப்போ வந்து இது ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ வந்து நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குற வரைக்கும் see you all. Take care. Bye.